எல்லா கத்தோலிக்க மக்கள் இப்படி சேர்ந்து ஆனது ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் கூட சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கரங்களும் உற்சாகமாக பரிசுத்தாவின் வல்லமை நிரம்பி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். Oh hallelujah. உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புனான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் ஆமென் ஹல்லேலூயா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவர் நன்றி சொல்லி பாடுமா, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் புது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறார், திட்டத்தை நிறைவேற்றுகிறமாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். என் கேடகமும் நீரானே, என் துணையானி, என் கேடகமும் என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்பி இருக்கிற ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்படிப்பட்ட ஆண்டு உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமா பாடி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர் ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பார்த்தீங்களா? அவர் உங்களை என்னை நேசிக்கிறது எவனாக இருக்கிறார். உங்களை என்னை அவர் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? தன்னை ஜீவனையே கொடுத்து உங்களை என்னை நேசிக்கிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமாக ஆண்டவர் ஆராதித்து அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை நேரத்தில் தேவ மகிமை இறங்கும்படியாக எல்லாரும்
ஹalleluya. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அகமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. அகமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நாமே ஹalleluya. உம்மையே நம்பியிருப்பேன். நன்றி சொல்லும் ஆண்டவரே. ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். அம்மை உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஹalleluya. ஆண்டவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு குறைக்க வைக்க மாட்டார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சுட்டாரு, எனக்கு நான் இத்தனை வருஷம் ஆண்டவர் தேடி இருக்கிறேனே, எனக்குன்னு என்ன இருக்குது அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 47வது வசனம், அதிலிருந்து தொடர்ச்சி 51 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு காரியத்தை செய்திருப்பார். தாவீது கோலியாத்தை வீழ்த்தி சம்பவம் அங்கு காணப்படும். இந்த தாவீது யாரு தெரியுமா? எதிர்பார்ப்பு இல்லாம எந்த விதத்தில் அப்படி வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லாம ஏதோ ஒரு அப்பா கொடுத்த வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அன்புக்குரிய பிள்ளைகளே, அவர் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். அங்க சாதாரண ஆடு மேய்க்கும் பொழுது அந்த வனாந்தரத்துல இருக்கிற எல்லாருடைய சத்தமும் அவருக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான மிருகங்கள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை ஒழுங்கா உண்மை உத்தமமா கவனிச்சு வந்த நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் தான் சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைன்னு சொல்றாரு. அப்போ அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த காட்டுல என்னுடைய எனக்கு நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த ஆடுகள் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ அவர் சொல்றாரு, என்ன நினைக்கிறாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? ஆண்டவரே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே இந்த காட்டுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளுக்கெல்லாம் நான் மேய்ப்பனாய் இருக்கிறேன். ஆனா இந்த காட்டுக்குள்ள நான் தனியா இருக்கும் பொழுது எனக்கு நல்ல பாதையை காட்டுகிற எந்த மிருகங்களும் எந்த சத்துருடைய கிரியைகளும் என்னை நெருங்காதபடிக்கு என்னை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பன் நீர் ஒருவரே என்று சொல்லி அந்த தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ நான் இப்ப சாதாரண ஆளா இருக்கிறேனே, எனக்குன்னு எதுவுமே இல்லையே, என் வாழ்க்கை அப்படிதான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு
எல்லாம் வீண்படி எல்லாம் சுமத்துறாங்க அப்படிலாம் சொல்றாங்களா? கவலைப்படவே செய்யாதீங்க. இப்ப இருக்கிற தாவீதுக்கு தெரியாது ஒரு நாள் நான் ராஜா அரண்மனையில ராஜாவா இருப்பேன்னு தெரியாது. அல்லேலூயா. உங்க பிரச்சனை கொஞ்ச நாட்கள் தான், உங்க வேதனை கொஞ்ச நாட்கள் தான், உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்ச நாட்கள் தான். அது சீக்கிரமாவே ஆண்டவர் முடிவு கொண்டு வர போகிறார். கரங்களுக்கு தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தாவீது ஒரு வனாந்தரத்தில் ஆடி மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா இருந்ததா வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்படியாப்பட்ட தாவீது என்ன பண்றது தெரியுமா? யுத்தத்துல வல்லவனா இருக்கிற கோலியாத்தை வீழ்த்துகிற ஞானத்தையும் வீழ்த்துகிற கிருபைகளையும் பலத்தையும் ஆண்டவர் இந்த தாவீது கொண்டு செய்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர். உலகத்தால் எல்லாருமே ஜெயிக்கவே முடியாது. என் பிரச்சனை நீ உலகத்தில் எல்லாராலையுமே காப்பாற்றவே முடியாது. என் வாழ்க்கையில் இருக்கிற சம்பவத்தை யாருக்கிட்ட சொன்னால் தீர்த்து வைக்கவே முடியாது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? முடியாத ஒரு காரியத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க அப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல அந்த பெலிஸ்தியர் இருந்து கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்துல கோலியாத்து 40 நாள் கட்சித்து கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்துல கோலியாத்தை வீழ்த்த யாருக்குமே தைரியம் இல்லை. ராஜா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் நடுங்கிக்கிட்டு கிடக்குறாங்க. இப்ப நினைச்சிட்டாங்க எல்லாருமே, ஐயோ இந்த கோலியாத்துக்கிறது எங்களை யாரும் காப்பாற்றவே முடியாதா? இது ஒரு முடிவுக்கு வராதா? இன்னும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நாட்கள்ல அது போல ஒரு போராட்டங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் சவுல் சந்திச்சதே கிடையாது. எங்க போனாலும் யுத்தத்துல ஜெயிச்சு வர மனுஷன் தான் சவுலும் கூட. ஆனா இன்னைக்கு இங்க பார்த்தாக்க பெரிய பிரச்சனையை பார்த்ததும் அவ்வளவு பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? சோர்ந்து போய் அந்த கோலியாத்தை கண்டு ஓடி ஒளிஞ்சிக்க கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு. ஒருவேளை பிரச்சனை பெருசா இருக்கு பிரதர், என் தலைக்கு மேல பிரச்சனை அதிகமா இருக்கு பிரதர், இனிமே என்னை காப்பாத்தால யாருமே முடியாது பிரதர், இனி என் வாழ்க்கையில் நான் சூசைட் பண்றது தவிர மரணத்தை தவிர வழியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்க எண்ணங்களை மாத்துங்க, உங்க சிந்தனைகளை மாத்துங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கையை, கர்த்தர் மேல இருக்கிற எண்ணங்களை நீங்க இன்னும் வெளியே கொண்டுடுவாங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. என்னை காப்பாற்ற என் இயேசுவால முடியும், என்னை வழிநடத்த என் ஆண்டவரால முடியும், என் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர என் தேவாதி தேவனால முடியும்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு நீங்க பேசி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்தை, யாராலையுமே ஜெயிக்க முடியாத ஒரு கோலியாத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு ஆடி மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை கொண்டு எல்லா யுத்தங்களையும் தந்திரங்கள் கற்று தேர்ந்த கோலியாத்தை விழ வைத்தது உண்மையானால் உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும் மாற்றுவதற்கு, விடுவிப்பதற்கு என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் ஆண்டவர் நிச்சயமாக உங்க பிரச்சனைக்கு இந்த வருஷத்தை முடிவு உண்டாக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற எல்லா திட்டங்களையும் இந்த வழக்கத்தை வாய்க்க பண்ண போகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவர் அப்படி என்ன செய்து கொண்டிருந்தார்? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீதின் குணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அப்ப தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதனாக. சில பேர் சொல்றாங்க இல்லையா, நான் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுச்சு பிரதர், ரொம்ப உடம்பு முடியல பிரதர், ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சைக்கு போகிறதுக்கு முடியலனால அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் தாவீது சொல்லலை. அவர் இருக்கிறது ஏசி ரூமில் ஆடி மேய்க்கிற உட்காந்துக்கிட்டு வனாந்தரம்
காடு நல்ல பாதை கூட கிடையாது, அங்க ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. அந்த மாதிரி வனாந்தரத்துல தாவீது என்ன பண்றாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மழை வந்தாலும் நனையணும், வெயில் வந்தாலும் அந்த கொடூரத்தை தாங்கிக்கிடணும். சொல்லப்படுதா இவ்வளோ பெரிய சூழ்நிலை மத்தியில என்ன பண்ணணும், ஆடுகள் இங்க ஓடாம அங்க ஓடாம அடுத்தவங்க இடத்துக்கு போயிடாம எல்லாத்தையும் பாதுகாத்து, மிருகங்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், இயற்கை கிட்ட இருந்து பாதுகாக்கணும், விஷ பூச்சிகள்ட்ட இருந்து பாதுகாக்கணும். இப்படி எல்லா பொறுப்பும் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் அந்த ஆடுகளை கவனிச்சு ராத்திரி பகலா அந்த ஆடுகளை கவனிச்சு வளர்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வேலை செய்து கொண்டிருந்த மனிதன் தாவீது சுரமண்டல வாசிக்கிறவனாக இருந்தாராம். என் அன்புக்குரிய பிள்ளையே, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல தாவீது ஒரு நாள் சோர்ந்து போகல. சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும்னு சொல்றார். அல்லேலூயா. சங்கீதக்காரனா இருக்க தாவீது சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னாலதான் இருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னால கொண்டு வச்சு பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பின்னால போய்கிட்டே இருக்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் எங்கேயோ ஒரு மூலையில சாதாரணமா ஒரு வேலை செய்யறேன், என்னாலலாம் ஆண்டவருக்கா பயன்பட முடியுமா, நான் எங்கேயோ ஒரு ஹவுஸ் போட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆண்டு ஒரு கொத்தடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு கம்பெனியில ஏதோ குடும்பத்தை நடத்துறதா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, என் வியாதி பலவீன, என் சரீரம் பலவீனப்பட்டு வியாதியா இருந்துகிட்டு இருக்குது, என்னால எப்படியே ஆண்டவருக்கு பயன்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் தாவீதை பயன்படுத்தி உண்மை என்று சொன்னால் உன்னை நான் பயன்படுத்த என்னால் முடியும் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நம்ம செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையோடு சேர்த்து ஆண்டவரையும் கனமண்ண முந்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், தேவ சமூகத்தை அதிகமாய் தேட வேண்டும். அப்படி தேடுகிற தாவீதால மட்டும்தான் கோலியாத்தை ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை மத்தியில கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 26வது வசனம், 57வது வசனம், 37வது வசனம், இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது தாவீதை தேடி, தாவீது இருக்கிற ஆட்டை தேடி சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாமே வரதான் செய்யுது. ஆனா அதுக்காக என்ன பண்ண தெரியுமா, ஐயோ பிரச்சனை வந்துருச்சே, போராட்டம் வந்துருச்சே என்று சொல்லி தாவீது ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அவர் அதைகளை மேற்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு கரடி வருகிறது, இன்னொரு முறை ஒரு சிங்கம் வருகிறது. என் அன்புக்குரிய பிள்ளை, சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் விடுவிக்கிற கர்த்தர் ஒருவரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சிங்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, கரடி கண்டு கவலைப்படாதீங்க, கோலியாத்து கண்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தீர்வு என் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ இது ஒரு காட்டு மிருகம், என்னாலாம் பயங்கரமா ஓடி மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவர் நினைச்சுக்கிட்டாரு, காட்டுக்கு ராஜா என் இயேசு, என் வீட்டுக்கு ராஜா இயேசு. நான் இங்க மேய்ப்பனா இருக்கிறேனே, இந்த மேய்க்கிற ஸ்தலத்துல தனியா இல்லை, என் கூட என் ராஜாவா இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசத்தோட என்ன பண்றது, வேக வேகனால பண்றாரு. ஓடி போய் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டுக் கொள்ளுகிறார். எங்க ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதம் யார் யாருடைய கரடியோடைய வாய்க்குள்ள சிக்கி இருக்கிறதா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அல்லது சிங்கத்தின் வாய்க்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்க மீட்டுக் கொள்கிற பலனை, அதை உங்க ஆசீர்வாதத்தை மீட்டுக் கொள்கிற கிருபையை, மீட்டுக் கொள்கிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் நீங்க மீட்டுக் கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் யார் யார்
இக்கட்டுகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறத பார்த்த உடனே எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, மறைஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எப்போ தைரியம் வந்துச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்பின உடனே எல்லாருக்கும் புது பலன் வந்துச்சு. வந்த உடனே சொல்ல, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்க வர்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய சத்துருகள் எல்லாம் தலை தெறிக்க ஓட விட்டுருவாரு ஆண்டவர். நம்முடைய சத்துருகள் எல்லாம் நடுநடுங்க வச்சிருவாரு. அதுக்கு முன்னால பேதுரு சிக்க மாட்டாரா? யோவான் சிக்க மாட்டாரா? இல்ல யாக்கோபு சிக்க மாட்டாரா? யாரையாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது இவங்களையும் சேர்த்து ஒன்று பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆமா, இயேசு கிறிஸ்து 12 சீசன் சிலுவை அறையறதுக்கு 11 சீசன் சிலுவை காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே 11 சீசன் சிலுவை காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனா அப்பெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டவங்க இப்போ இன்னும் 11 பேர் 120 பேரா மாறி மேல் வீட்டாரில் உட்கார்ந்து ரபால ஷகது நம்ம ரபால அதுனாதியான்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையில பேசி 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 ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்துறாங்க. தூவம் போல ஆண்டவர் அக்கினிமயமான நாவுகளா அவங்க நாவுகளை மாற்றாரு. அபிஷேகம் இறங்குது இறங்குது இறங்குது, வல்லமை புறப்பட்டு வருது. இருக்கிற ஜனங்களெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கிறது அந்த வல்லமை. உங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை நினைக்கிறீங்களா? அபிஷேகத்தை நிறைஞ்சு துதிச்சு ஆராதிச்சு பாருங்க, உங்களை எல்லாரும் பார்க்க வைப்பார் ஆண்டவர். எல்லா கண்களும் போய் இதுக்கு முன்னாலும் அப்படி இருந்தானே, இப்ப பாருங்க எப்படி இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, 3வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற இருதயம், ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு வர வேண்டும். அவர்களால் மட்டுமே கோலியாத்தையும் ஜெயிக்க முடியும். அவர்களால் மட்டுமே சிங்கத்தையும் மேற்கொள்ள முடியும். அவர்களால் மட்டுமே கரடியும் மேற்கொள்ள முடியும். அன்புக்குரிய பிள்ளைகளே, அது மாத்திரம் இருந்தால் போதுமா? தாவீதுக்கு அடுத்தது ஒரு குணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது எங்கு போனாலும் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சில பேர் என்ன பண்ண தெரியுமா? எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. இல்லவே இல்லை, புத்திமானாவும் நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கிட்ட கடன் வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கக்கூடாது, இந்த கடனை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா என்பதெல்லாம் நம்ம தெளிவாக புத்தியாக யோசிக்கணும். போகிற இடங்கள்ல புத்திமான நம்ம இருக்கணும். புத்திமான இல்லைன்னா சத்துரு எப்படியாவது ஒரு வஞ்சிச்சு போயிடுவான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகிறது சரிதானா? இங்கே நான் ஓடி ஒளிகிறது சரிதானா? இந்த இடத்துல இருக்கிற சரிதான? ஜெபம் பண்ணி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, சத்துரு வீழ்த்துக்கிற பலம் இருக்கிறது. ஆனால் புத்திமானாவும் நடந்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு வேண்டும். அவர்களால் மட்டும்தான் கோலியாத்தை வீழ்த்த முடியும். அவர்களை கொண்டுதான் சிங்கத்தின் வாயில் கிழித்தறிய முடியும். அவர்களை கொண்டுதான் கரடியின் தந்திரங்களிலிருந்து மேற்கொள்ள முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் புத்திகரமாக நடந்து கொண்ட நாட்களை நினைத்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எத்தனையோ ஒரு ஆண்டவர் எச்சரிச்சு கூட அந்த பாவத்தை விட்டு வர மனசுல பாத்தீங்களா? எத்தனையோ ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது தப்பு, இதை செய்யாத, இதை செய்யாதங்க. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மீண்டும் 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 அதே பாவங்களை செஞ்சு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம புத்திமானாய் வாழாமல் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? புத்தியற்றவர்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் அவர் புத்திமானாக நடந்து கொண்டாராம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆண்டவருக்கு வைராக்கியமான ஒரு விசுவாசம் மக்களாக வாழ்ந்து வந்தார். அந்த சூழ்நிலை நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டினார். அவர்கள் வீட்டுக்குள்ள ஏதோ சத்துருடைய போராட்டங்கள் வரப்போகிறதை வெளிப்படுத்தி காட்டினார். நான் என்ன பண்ண தெரியுமா? உடனே அவர் வரவழைத்தேன்.
வரவழைச்சு சொன்ன, தம்பி உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரபோதான் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு, அதெல்லாம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. பணம் பணம் பணத்துக்குனாலே ஓடாத, கொஞ்சம் ஆண்டவரையும் தேடி வாப்பா, சபைக்கு வா, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப வசதியாக இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கூட நான் லீவு போடுறதில்லை, ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன், முன்னைய விட நான் இப்போ நல்லா இருக்கிறேன், அதனால நீங்க அப்படி சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜோமன் அனுப்பிட்டேன். சில மாதங்கள் கழித்து தேடி வந்தார். வந்து அழுகுறாரு. என்ன நடந்துச்சு பாரு? ஐயா, சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்துட்டேன், இடம் வாங்கியிருந்தேன், இடத்தை இழந்துட்டேன், என் கையில் இப்போ ஒன்று கூட கடன் வாங்குற நிலை மாறிட்டேன். என்ன நடந்துச்சுப்பா? நீங்க சொன்னீங்க பாஸ்டர், நான் கேட்கல. என்ன நடந்துச்சு? எனக்கு விடுவிக்க யாருமே இல்லை, எதுவுமே எனக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா உங்களை பார்க்கும் போது தோணுச்சு, உங்களை தேடி வந்திருக்கிறேன். அப்படி என்னதான் நடந்துச்சு? திருமணம் முடிச்சேன், என் மனைவி பைத்தியம் ஆயிட்டா, குழந்தை பிறந்துச்சு, குழந்தையும் இறந்து போயிடுச்சு. இப்போ நான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க காசு இல்லாம இருக்கிறதெல்லாம் விற்று 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 செலவு பண்ணி கடன் மேல கடன் வாங்கி அலைஞ்சேன். கடைசியில் என் மாமியார் குடும்பம் ரட்சிக்கப்பட குடும்பமா இருந்ததுனால அவங்க போற கோயில்களுக்கெல்லாம் என்னையும் அழைச்சிட்டு போயிட்டு பரிகாரங்கிற பேர்ல என்ன பழைய மாதிரி ரட்சிக்கப்படாத அனுபவத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நானும் அந்த தெய்வங்கள் காப்பாத்தாதான்னு சொல்லி என் வாழ்க்கையில ஓடி ஓடி அலைஞ்சு 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 கடைசியில நிறுத்தி கடந்த போர்வையில எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இப்ப இத்தனை வருடங்கள் ஆகிய மனைவியை காப்பாற்ற முடியல. புத்திமானை நடந்து கொள்ள வேண்டிய நீ இன்னைக்கு புத்தியற்றவனா இருப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. ஆண்டவர் சில நேரங்களை இதை செய்ய சொன்னா செய்யணும், சில விஷயத்தை செய்யாத செய்யக்கூடாது. அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சங்கீதம் தெரியும், வாசிச்சு பாருங்க, நீதிமொழி நீ வாசிச்சு பாருங்க, ஞானத்தை சம்பாதின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொத்து சம்பாதின்னு சொல்றாரு பைபிள்ல. ஞானத்தை சம்பாதி, உன் புத்தியை சம்பாதி. நிறைய பேருக்கு ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை. ஆண்டவர் தேடுகிற ஞானம் வேணும், வேதத்தை வாசிக்கிற புத்தி வேணும், ஆராதனை போகணுங்கிற புத்தி வேணும். நீங்க அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. எங்கேயா போய் சிக்கிக்கிட்டு கைகால கட்டி பிசாசு போட்டு மிதிச்சுட்டு இருப்பான். அப்ப கர்த்தரை காப்பாற்ற மாட்டாருன்னு கேட்போம். அதையும் ஆண்டவர சமூகத்தை தேடுறதை விட்டுருவோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, தாவீது எங்கே சென்றாலும் அவன் புத்திமானாக நடந்து கொண்டான். சுய புத்தியின் மேல சாயாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ உன் சுய புத்தி மேல சாயாதுன்னு சொல்றாரு. எடுக்கிற எல்லாமே சுய புத்தி தான், சுய அறிவு, சுய ஞானம், சுயம் 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 மாமிச பிரகாரமான பேச்சு. அடுத்தவங்க சொல்றதை நம்புவாங்க, ஆண்டவர் சொல்றதை நம்ப மாட்டாங்க. அடுத்தவங்க மனுஷன் சொல்றதை நம்புவாங்க, கத்த சொல்ல நம்ப மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தா மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்க ஓடுவாங்க, ஆனா கத்தர்கிட்ட ஆலோசனை உட்கார மாட்டாங்க. ஆனா தாவீது அப்படி இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கத்தரை கனம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தார். எனவேதான் அந்த தாவீதால கொண்டுதான் கத்தர் கோலியாத்தை நிறுத்த முடிஞ்சிச்சு. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜெயம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதமா நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தேவனிடம் புத்தியை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. கத்தர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சரியான பாதையில நடத்துவார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை முடித்து தன்னுடைய பிதாக்களோடு அவன் நித்திரை அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வாழ்க்கையை பரலோகத்தின் எந்த தேவன் தொடங்கினாரோ அந்த தேவன்கிட்டே தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே மரணம் வருது, எல்லாருக்குமே ஒரு சாவு வரதான் போகுது. ஆனா அந்த மரணத்துல நம்ம ஒரு அர்த்தம் இருக்கணும். என்னைக்கு நீ செத்து போனா எங்க போவ? மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது.
பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். பிதாக்களோடு நித்திரை அடையணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது ஒரு வாழ்க்கை கிடையாது. மனம் போல தெரிஞ்சிட்டு மனம் போல இருக்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோம் அப்படின்னு சொல்றாங்களே உலகத்துல, அந்த மாதிரி வாழ்வதற்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காக ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கவே இல்லை. நீங்கள் நானும் மரித்த பிறகு பிதாக்களோடு, அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் நானும் ஏசப்பாவோடு அந்த ராஜ்யத்தில் இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் அழைக்க வந்தார் உங்களை என்னையும். இந்த பூமியில ஆண்டவர் இயேசுக்கு எதுக்கு வந்தா தெரியுமா? ஏன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, ஏன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிச்சாரு, எதற்கு அவர் சிலுவைக்கு கடந்து சென்றார் தெரியுமா? நீங்கள் நானும் பிதாவை காண வேண்டும், நீங்கள் நானும் அவர் வைத்திருக்கிற பரலோகத்தில் பங்கடைய வேண்டும், நீங்கள் நானும் ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோகத்தில் பங்கடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மட்டும் நீங்க ஆசீர்வாதம் தேடிட்டே இருக்காதீங்க. பரலோகத்துல இருக்கிற நன்மைகளையும் கொஞ்சம் பாருங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கிறது போல நம்ம மரணத்துக்கு பின்னாலே ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. எத்தனையோ மகான்கள் மரித்து போனார்கள் பூமியில, அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. மரணம் எப்படி இருக்கு தெரியுமா? மரணத்துக்கு பின் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறதா. நம்ம மரணம் கூட ஆண்டவர் நேசிக்கக்கூடியதா இருக்கணும். தாவீதுடைய மரணம் எப்படி தெரியுமா? அது ஆண்டவர் நேசிக்கக்கூடியதா இருந்துச்சு. அது பிதாக்களோட நித்திரை அடைந்தது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில இருக்கிற காலங்கள் வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும். இந்த பூமியை விட்டு ஆண்டவர் அழைக்கிற நாட்கள் வரும்பொழுது நம்ம ஆண்டவரோடு போய் சேரணும். சாத்தான் கூட போய் சேர்ந்துடக்கூடாது. பிசாசுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. பிசாசு நம்முடைய சரீரங்களை செய்வித்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டா பரலோகம் போக ரெடியா இருக்கணும். அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தாவீதை போல பிதாக்களோடு நித்திரை அடைகிற பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில பரலோகம் போகிற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டாருனாக்க பரலோகம் போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இல்லையா? அப்ப என்ன உங்க இதயத்துல இருக்குது? உங்க வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்குது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவர் இறக்கிறவன் சொல்றாரு. எந்த பாவங்களா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை இந்த வருடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்து நிறைவான நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கோலியாத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோதரம், நீங்கள் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது ஒரு கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அன்புக்குரிய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா? தேவன் பிதாக்கள் அவருடைய முடிவு ஆச்சரியமானதாக இருந்தது. தேவன் நேசிக்கக்கூடியதாக இருந்தது. அவன் மரணத்தை ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மரணமாக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குது? இன்னைக்கு மறிச்சா பரலோகம் போவீங்களா, இல்லை நரகத்துக்கு தான் போவீங்களா? அப்ப தேவனுக்கு உங்களுக்கு இடையாக இருக்கிற